இருக்கிற துணிக்கைகளை எடுக்கும் அளவுக்கு கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்தார். கர்த்தர் நம்மளுடைய ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். அல்லேலூயா. 2 மீன் என்கிட்ட எல்லாம் கொடுத்தா 2 மீன் நான் என்ன சொல்வேன், 1 மீன் என் பொண்ணுக்கு, 1 மீன் என் பையனுக்கு, 5 அப்போ எனக்கு அப்படின்றது. ஆனா கர்த்தர் அப்படி இல்ல, மத்தவங்களுக்காக யோசிச்சா. ஏன் ஜனங்க என்ன நம்பி வந்தவங்க வெறுமையா போக கூடாது, பசியா போக கூடாது, வறுமையா எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருப்பாங்க. அவர் மூலியமா நமக்கு அற்புதம் நடக்குமா, அவர் மூலியமா நமக்கு அதிசயம் நடக்குமாட்டு அவர் பின்னாடி குழந்தைகள் எல்லாம் கூட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவர் நம்பினவங்களை கர்த்தர் என்னைக்குமே கைவிட்டதே கிடையாது. அந்த 2 மீன் அந்த 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு மேல கர்த்தர் போஷித்தார் இல்லைங்களா? அப்படிதான் நம்மளுடைய கஷ்ட காலத்திலயும் சரி, நம்ம சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் நம்மளுடைய வருமானத்தை பெருக செய்வார். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். என்னைக்குமே நம்மள வறுமையிலயோ கஷ்டத்திலயோ அவர் பார்க்கிற தேவன் கிடையாது. அதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வரலாம், அதுல இருந்து எப்படி நான் குழந்தைய மீட்டு வரலான்றது யோசிக்கிற தேவன் அவர். அவருடைய கிருபை நமக்கு இருக்கும் போது நம்ம என்னைக்குமே கஷ்டப்படக்கூடாது, நம்ம என்னைக்குமே வருத்தப்படக்கூடாது. எப்படி அந்த 2 சாதாரணமா பாருங்க, மத்தவங்க சீசர்ல இந்த மீன் 2 மீன் அப்பத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஆனா நம்மளுடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன், நம்மளுடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அந்த 2 மீன்களையும் 5 அப்பத்தையும் பெருக பண்ணார். அந்த 5000 பேர்களுக்கு மேற்பட்டவங்களை சாப்பிட்டு மீதியானதை எடுக்க செய்தார் நம்மளுடைய ஆண்டவர். நம்மளுடைய வாழ்க்கையில குறைவுகளை நிறைவாக்குவாராம் என்று விசுவாசத்துல சொல்லுங்க. என் வாழ்க்கையில குறைவுகள் எல்லாம் நிறைவாக போகுது ஆண்டவரே. அப்பா என் கடன் எல்லாம் மாற போகுது. அப்பா எனக்கு ஆயுசு கூட போகுது. அப்பா எனக்கு ஆரோக்கியம் கூட போகுது. அப்பா என்னுடைய வறுமை எல்லாம் போக போகுது. அப்பா என்னுடைய குடும்பத்துல சமாதானம் பெருக போகுது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா கொடுக்கிற தேவன். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா குறைகளை நீக்கி நிறைவாய் கொடுக்கிற தேவன். எப்படி அந்த ஜனங்கள் என்ன நம்பி வந்த ஜனங்கள் என்ன வெறுக்கையா போக கூடாதுன்னு அத்தனை பேரும் திருப்தியாக்குன தேவன் நம்ம அவரை நோக்கி வரும்போது நம்மளை விட்டுருவாரா? இல்ல, நம்மளை என்னைக்குமே கைவிடாத தேவன் அவர் மட்டும்தான். நீங்க யோசிக்கல, எனக்கு இந்த பிரச்சனை இவ்வளவு கடன் ஆண்டவரே, ஆனா கரெக்டான டைம்ல கொடுப்பாரு அவரு. கையை விடாதீங்க, அவர் கையை புடிச்சுக்கிட்டீங்கன்னா நம்மள உயரத்துல கொண்டு போவா. நம்மளுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவா. வீட்டுல கஷ்டமா கண்ணீரா நீங்க அவர்கிட்ட கேளுங்க, மத்தவங்க கிட்ட சொல்றதால ஒண்ணாக போதில்ல. நம்மளுடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது நம்மளுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவா. நம்மளுடைய வருமானத்தை கூட்டி சேர்ப்பா. நம்மளுடைய வியாபாரத்துல லாபத்தை தருவா. நம்மளுடைய குடும்பத்துல சமாதானத்தை தருவா. ஒரு குழந்தை என்ன பண்ணிச்சான், அவங்க தாத்தா கூட ஸ்கூலுக்கு போச்சான். அப்ப என்ன பண்ணிச்சு அந்த குழந்தை, லஞ்ச் பேக் எடுத்துக்கிச்சான், ஸ்கூல் பேக் எடுத்துக்கிச்சான், அப்புறமா வாட்டர் பேக்ல கையில வேற எக்ஸ்ட்ரா அந்த சார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு போச்சான். தாத்தா பார்த்தோன்னே என்ன ஆகும், நம்ம எப்படி இருப்போம், ஐயோ நம்ம குழந்தை இவ்வளவு வெயிட் தூக்கிட்டு போகுது. அவங்க தாத்தாக்கு ஒரே கஷ்டம், ஐயோ நம்ம பேர குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுது, மாமா ஒரே அந்த லஞ்ச் பேக கொடுக்குறியாமா, தாத்தா எடுத்துட்டு வரேன் இந்த பஸ் வரைக்கும். வானம் தாத்தா அந்த ஸ்கூல் பேக கொடுக்குறியாமா, நான் தாத்தா எடுத்துட்டு வரேன். வானம் தாத்தா அந்த சாட்டெல்லாம் குடும்பம் எடுத்துட்டு வரேன். வானம், ஐயோ இவ்வளவு நல்ல குழந்தையா இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை எல்லாம் சொல்லிச்சான், இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன், என்ன மொத்தமா நீங்க தூக்கிட்டீங்க தாத்தாச்சான். அவ்வளவு வெயிட். அப்போ அவருக்கு அது பாரமா இருக்கலாம். நான் கர்த்தர் என்னைக்குமே நம்மள பாரமா நினைச்சது இல்ல. நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஆனா கர்த்தர் அதை எல்லாம் மாற்றக்கூடியவர். உங்களுடைய வாழ்க்கையில எப்படி 2 4 ஆச்சு, 4 6 ஆகுது, 6 8 ஆகுது, அதே போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புத அடையாளங்களை செய்வார். அவங்களை நம்பி வந்தவர் அவர் என்னைக்குமே கைவிட்டதே கிடையாது. அவங்க பாருங்க, மனுஷங்க அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சீஷர்கள் எதுவுமே இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் டபுளா கொடுப்பாரு. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு, உன்னுடைய சந்ததிய நட்சத்திரத்தை போல, நட்சத்திரத்தை நம்மளால என்ன முடியுமா, என்ன முடியாது, பெருக வைப்பேன். மணலை போல பெருக வைப்பேன். மணல் நம்மளால என்ன முடியுமா, என்ன முடியாது. அதே போலதான் கர்த்தர் நமக்கும் ஆசீர்வாதத்தை தரப்போறாரு. ஆமே. நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் மாறப்போது. ஆமே. குறைகளை நிறைவாக்குகிற தேவன் நம்மளோட இருக்கும் போது நம்ம பிரச்சனையை பார்த்து கலங்க கூடாது, நம்ம எதுவும் பார்த்து நம்ம வருத்தப்படக்கூடாது. என் தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். நம்ம விசுவாசத்தோட அவர்கிட்ட கேட்கும் போது நமக்கு எல்லாத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். எப்படி அந்த குழந்தையோட தாத்தா அவ்வளவு வெயிட் வச்சுட்டு பாருங்க, அது எவ்வளவு அறிவாளியா இருக்குல்ல. நம்மள என்ன பண்ணுவோம், அந்த லஞ்ச் பேக் கொடுத்துருங்க. இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க, ரொம்ப
பிரெயின் ரொம்ப அறிவாளியா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் தூக்கிக்க, என்ன தூக்கிக்கங்க. அதே போலதான் நம்ம எல்லா பிரச்சனையும் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் ஏசப்பா அப்படின்னா அவரு கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் இருந்து விடுதலை தருவார். நம்ம விசுவாசத்தோட அவரை தேடி வரும்போது நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். நம்ம மீது துணிக்கைகளை எடுப்போம், நம்ம மத்தவங்களுக்கு கொடுப்போம். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையே உயர்த்துவார். நீங்களா நானும் விசுவாசித்தா எல்லாமே ஆகும். அந்த குருடர் எப்படி, உன் கண்ணு தெரியணுமா நீ விசுவாசிக்கிறியா, அப்போ உன் கண்ணு தெரியும். உன் கால் கேட்கணுமா நீ விசுவாசிக்கிறியா, அப்போ அவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது விசுவாசம். நீங்க என்னுடைய பிரச்சனையை மாற்ற முடியும், நீங்க என்னுடைய வறுமையை மாற்ற முடியும், நீங்க என் கடனை மாற்ற முடியும், நீங்க என் வாழ்க்கையில உயர்வை தர முடியும், நீங்க எனக்கு எல்லா பிரச்சனையில இருந்து விடுதலை தர முடியும். நீங்க அவர் கையை பிடிக்கும் போது, அவர் கூட போகும்போது கர்த்தர் உங்களை மீதியானதை எடுக்க செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புத அடையாளங்கள் நடத்துவார். ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுவார், ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். நம்ம குடும்ப சமாதானம் சந்தோஷமா இருக்கு அப்பா, நம்ம குடும்பத்தை பெருக செய்வார். அது எல்லாமே நம்மளுடைய ஆண்டவராகிய கர்த்தரால மட்டும்தான் முடியும். எப்படி சாதாரண தண்ணீரை ரசமா மாத்திரம், திராட்சை ரசமா மாத்திரம் நம்மளுடைய ஆண்டவர் எதுவுமே இல்லைனாலும் நமக்கு அற்புதம் செய்வார். நம்ம கையில் எதுவுமே இல்லைனாலும் நம்மளை உயர்த்துவார். ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைங்க. நம்ம அவரை விட்டு விலகாம அவர் கூடவே இருக்கும் போது நம்மளை கைவிடாத தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். நீங்களும் சாட்சியை சொல்ல போறீங்க. அடுத்த வாரம் ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை செஞ்சாரு சிஸ்டர், ஆண்டவர் இந்த நன்மை செஞ்சாரு பிரதர் அப்படின்னு சாட்சியை சொல்ல உங்களுக்கு கிருபை இருக்கு. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பெருக செய்கிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அப்புறம் இருக்கு மத்தவங்க நம்பி பிரயோஜனம் இல்ல. கர்த்தரை நம்பும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் இருந்து கண்டிப்பா விடுதலை கிடைக்குது. நீங்க அவருடைய கரத்தை பிடிங்க, உங்களுடைய கரத்தை உயர்த்துவாராமே. 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவு. உற்சாக கைத்தடி பாடலாமா? 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். ஆடி கொண்டாடுவோம், ஓடி சொல்லுவோம். ஆடி கொண்டாடுவோம், ஓடி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். நீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். நீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அவருடைய குறைவுகள் எல்லாம் பெருக செய்கிற தெய்வம். நம்முடைய தேவைக்கு மேலாக நம்முடைய காரியங்கள் இருக்கலாம், நம்முடைய வருமானத்துக்கு மேலாக பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் தேவைகள் எல்லாம் ஆசீர்வதித்து